பார்வதி திருவத்துன்னு நினச்சி லைட்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னு வடிவேல் சொன்னார். பார்வதி நம்ம கூட வந்து பேச போகிறாங்க. லலிதா என்கிற பார்வதி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் முக்கியமான நபர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரஸ் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த நாளுக்காக வந்து ஒரு சில வருஷங்கள் ரொம்ப நாட்கள் வந்து காத்திருந்தேன் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். முதல்ல வந்து நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்னதாக வந்து சொல்கிறேன். திடீர்னு ஒரு கால் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து கால் பண்ணுறோம், மணிகண்டன் சாருடைய வெப் சீரிஸ் அப்படின்னு. நான் 2-3 தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், காக்கா முட்டை மணிகண்டன் சார் தானா, அவர் வெப் சீரிஸா அப்படின்னு. ஏன்னா என்னால் நம்பவே முடியல. அந்த டைம்லலாம் கம்ப்ளீட்லி இந்த ஆங்கரிங்கில் போயிட்டு இருந்தது. ஸோ சார் கூட வந்து ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, மீட்டிங்க்கு அப்புறமேட்டு தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட மீட்டிங்கில் மணிகண்டன் சாரை பார்த்தேன். ஸோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் நம்பினேன், நிஜமாலே சாருடைய, ஏன்னா அவருடைய படைப்புகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம், எந்த அளவுக்கு முக்கியமான படைப்புகள்னு. ஸோ சார்கிட்ட பேசினேன், என்ன மதுரை தானா அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து பேசினோம். அதுக்கப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் லுக்குக்காக உஸ்லம்பட்டி கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் வந்திருக்கப்போ நல்லா அந்த கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு சுருட்ட முடியெல்லாம் விட்டுட்டு அப்படியே பேகி பேண்ட்லாம் போட்டுட்டு வந்திருந்தேன். அப்புறம் சார் வந்து காஸ்டியூம் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க, போயிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு ட்ரெஸ் எல்லாம் கேரக்டராக மாறி வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த சேலை எல்லாமே அந்த ஊர் கெட்டப்பை வந்து அப்படியே போட்டுட்டு நடந்து வரும்போது தான் சார் ஒரு விஷயம் சொன்னார். இந்த மாதிரி இவ்வளோ நாள் கண்ணாடியை போட்டு நீ ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்க, இதுதான் உனக்கு சரியான லுக்கு அப்படின்னு சார் சொன்னார். அண்ட் சத்தியமாக